பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இனிமேலும் நீர் எங்களை காத்து கொள்ளும் அப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பியருளும் கர்த்தாவே. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் கூறினது என்ன? நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதிலளிப்பேன் என்று சொன்னார். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது சில ஜெபங்கள் நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வராமல் இருக்கும். அது ஏன் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது, வேதாகமத்திலும் சில ஜபங்கள் ஆண்டவரால் மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜபங்களுக்கு பதில் இல்லை. அவர்கள் ஜெபித்தார்கள், ஆனால் அந்த ஜபங்களுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வரவில்லை. யாரெல்லாம் ஜெபித்தார்கள், அவர்களுடைய ஜபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது, ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால், ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல கேட்குறான். 15ஆம் அதிகாரம் 2-3 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். ஆண்டவர்கிட்ட கேட்குறான், எனக்கு பிள்ளையே இல்லை, என் வீட்டில் பிறந்த பையன் எனக்கு சுதந்திரவாளியாக இருப்பானா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்குறான். ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாக்கி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 4வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அதை அவன் என்ன செய்தான்? விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆனால் ஆண்டவர் உடனே கொடுக்கல. வெகு நாட்கள் ஆச்சு. 100 வயது அவனுக்கு ஆகும்போது சாராளுக்கு ஈசாக்கு என்ற ஒரு குமாரனை கொடுத்தான். அப்படி ஆண்டவர் தாம் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று அவன் விசுவாசி. ஆனால் முதல்ல என்ன நடக்கல, என்ன நினைச்சாலும் நடைபெறாதபடி இருந்தது. ஆனால் கர்த்தர் யாரை எப்போ கொடுக்கணும்னு நினைக்காரோ அப்பதான் கொடுப்பார் இல்லையா? அது வரைக்கும் என்ன செய்தான்? ஆபிரகாம் காத்திருந்தான், விசுவாசித்தான். இப்போ நம்மளும் செய்ய வேண்டியது என்னது? காத்திருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். சில ஜபங்களுக்கு ஆண்டவர் மறுப்பு கூறுவார், இதை செய்ய வேண்டாம் அப்படி சொன்னாரானால் நாம் அதை விட்டு விட வேண்டும். 2வது யாருடைய ஜபம் என்றால் மோசேயின் ஜபம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் அது 24-25 கொடுக்கப்பட்டிருக்கான். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கெல்லாம் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தரோ உங்கள் நிமித்தம். யார் நிமித்தம்? இஸ்ரவேலர் முறுமுறுத்தாங்க. எப்போ முறுமுறுத்தாங்க? அவங்களுக்கு ரொம்ப தாகம் இருந்துச்சு. தாகம் இருந்த உடனே போய், எங்களுக்கு தாகத்தினால எங்களை கொல்லவா அந்த வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீர் அப்படின்னு சொல்லி அவன் மேலே அதிகமாக கோவப்படுறாங்க மோசேகிட்ட. அப்போ மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ உன் கையில் இருக்கிற கோலை எடுத்துக்கொண்டு கன்மலைக்கு வா, நான் உனக்கு முன்பாக கன்மலையில் போய் நிற்பேன், நீ கன்மலையை பார்த்து பேசு, அப்பொழுது தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொன்னார். இந்த மக்கள் பண்ண முறையிடுதல், அவர்களுடைய முறுமுறுப்பு, இதை பார்த்து இப்படியே மோசைக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. உங்களுக்கு என்ன தண்ணி வர வேண்டியது இருக்கோ அப்படின்னு சொல்லி கோபத்தில் என்ன செஞ்சான்? கையில் இருக்கிற கோலை வச்சு கன்மலையை ஓங்கி அடித்தான். அது ஆண்டவருக்கு என்ன செய்யல? பிடிக்கல. இது நீங்க பார்த்தீங்கன்னா எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8 ஆண்டவர் சொல்றார், கன்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது உன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். 10வது வசனத்தை பாருங்க, அவனுக்கு எப்படி கோபம் வந்துச்சுன்னு சொல்லி, மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள்,
உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இந்த காரணத்துக்காக கோபம் கொண்டார். அவங்கள கானானுக்குள் பிரவேசிக்க விடலை. எப்போ பார்த்தாலும் இந்த மக்கள் முறுமுறுக்கிறாங்க, கோபப்படுறாங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, இவங்களை கானானுக்குள் பிரவேசிக்க விடக்கூடாது. யோசுவாவையும் காலேபையும் மட்டும்தான் பிரவேசிக்க விடணும்னு சொல்லி ஆண்டவர் மோசேகிட்டே இதை சொல்லிடுறார். உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல், அவன் கேட்கிறான், நான் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி எனக்கு உத்தரவு கொடுன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவருக்குடைய பதில் என்ன, என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். நான் உனக்கு செய்ய மாட்டேன், நீ இதை குறித்து என்னிடத்தில் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டார். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. அப்ப கானானுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் யாரை வைத்திருந்தார்? யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். யோசுவா வயசுல உள்ளவங்களுக்கு உள்ள பிள்ளைகள் தான் அந்த கானானுக்குள் பிரவேசிக்க உடையவர்கள். மற்றவங்கள் யோசுவா வயசு உள்ளவங்கள் எல்லாரும் கானானுக்குள் பிரவேசிக்காம வனாந்திரத்திலே 40 வருஷம் சுற்றி வந்து கடைசியில் அவர்கள் இறந்தார்கள். அப்படி ஆண்டவர் அந்த நிலையில மோசேயையும் என்ன செய்த, அவன் ஜெபம் கேட்கப்படாமல் அவனையும் கர்த்தர் கானானுக்குள் பிரவேசிக்க விடாதபடி தடுத்து விட்டார். அவன் கேட்கான், ஒரு தடவையாவது நான் அதுக்குள்ளே போயிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இனி அதை குறித்து பேச வேண்டாம் என்று சொல்லிட்டார். ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். எதனால ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு? அந்த கண்மலையில் போய் என்ன செய்ய பேசுன்னு தான் சொன்னார். அவன் ஆனால் பேசாமல் என்ன செய்து விட்டான், அதை 2 தரம் அடித்து விட்டான். அது ஆண்டவருக்கு மிகவும் கோபமாக இருந்தது. இவனும் அந்த மக்கள் மாதிரி தானே இருக்கான், கோபக்காரனா. அவங்க பேசுறது என்னன்னு தெரியாமல் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி இவனும் பேசுகிறான்னு சொல்லி மோசே மேலே கர்த்தருக்கு கோபம் வந்ததுனால நீனும் அங்கே பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆரோன் ஏற்கனவே இறந்து போயிட்டான், மோசே தான் இருந்தான். மோசேயையும் கர்த்தர் என்ன செய்தார், அந்த இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தார். யோர்தானை கடந்து நீ அங்கே போக முடியாது, யோர்தானுக்கு முன்னால் வரைக்கும் வழி நடத்தி அந்த இடத்துல அவன் இந்த கொடுமுடியில் நின்று காட்டி கொடுக்காரு, இதுதான் கானான் தேசம், இது எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடம் அந்த இடம்னு சொல்லி எல்லா இடத்தையும் காட்டி கொடுக்காரு. ஆனால் அவன் கண்களால் தான் பார்த்தான், உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. அதனால் அவருடைய சித்தத்திற்கு நாம் அடிபணியும் போது கர்த்தர் நமக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பார். இல்லாவிட்டால் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நியாயாதிபதி. அதனால் அந்த நியாயத்திற்கு கரெக்டாக என்ன செய்வார், செயல்படுவார். அடுத்தது யாருடைய ஜெபம்னு சொன்னால் தாவீதின் ஜெபம். தாவீது நிறைய ஜெபம் பண்ணியிருக்கான். அவனுடைய பாவ செயல்னால கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவன் ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன செய்யலை, பதில் கொடுக்கலை. அது எப்போ கொடுக்கலன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் அவனுடைய பாவ செயல் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லை, அவன் மட்டும் உப்பிரிகையிலிருந்து ஒரு பெண்ணை பார்த்தான். அந்த பெண்ணை யாருன்னு கேட்குறான். அவன் உரியாவின் மனைவின்னு தெரிந்த பின்பும் அவளை கூப்பிட்டு, ரொம்ப சௌந்தரவதியாக இருந்தாளாம், அவளை கூப்பிட்டு அவளுக்கு ஒரு பிள்ளையை வயிற்றில் கொடுத்துருவான். அப்போ அந்த மாதிரி பாவ செயல் அவனுக்கு சாதாரணமாக இருக்குது. ஏன்னா அங்குள்ள ராஜாக்கள்லாம் அதை தாராளமாக செய்வாங்க. அதனால் இது அவனுக்கு பாவனே தெரியல. ஆனால் ஆண்டவர் 10 கற்பனைகளில் ஒரு கற்பனையாக எதை சொல்லியிருக்கிறார், பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. இவன் தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு பிரியமான மனுஷன். ஆண்டவரே சொல்லியிருக்கார் இல்லையா, அப்போஸ்தலர் 22:13, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கண்டு அவனை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னார். அப்படி அவனை நேசித்தார். அவனும் தேவனை அதிகமாய் நேசித்தான். அவருக்கென்று பெரிய பாடல்கள்லாம் பாடினான். ஆனாலும் அவன் செய்த தவறு அவனை உணரவே இல்லை. உணராமல் பத்சேபாளுடைய புருஷனை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி, அதுலாம் நல்லா யோசித்து அவளை கொல்லுவதற்கு திட்டம் தீட்டிட்டான். அந்த படைத்தலைவன் இடத்துல எப்படி கொல்லணுன்றத
இவன் எழுதி கொடுத்து விட்றான் அவன் கையிலே. அவன் ராஜா கொடுக்குற லெட்டர்னு வாசிக்க முடியாது இல்லையா, அதனால் அதை வாசிக்காமல் அவன் கொண்டு போய் அந்த அதிகாரி இடத்துல கொடுக்குறான் அந்த நிருபத்தை. அதை திறந்து பார்த்தா உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அவன் சாவணும், அவனுக்கு மற்றவங்கள்லாம் அவனுக்கு உதவியாக நிற்காமல் அவனுக்கு பின்னால் வந்துருங்க, அவனை நல்லா முன்னுக்கு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி. கோட்டைக்கு அருகில் போய் போரிடக்கூடாது. ஆனால் இவனை என்ன செய்கிறாங்க, அது பக்கத்தில் போகும்படி வைக்கிறாங்க. அப்போ கோட்டை மேலே நின்று வில்லு அடிக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவன் மேலே வில்லு அடிச்சிருவாங்க. அப்படி அவனை கொன்னான். அதாவது சாதாரணமாக போரில் கொன்ன மாதிரி இவன் ஆலோசனை கொடுத்து அவனை கொன்னான். அதெல்லாம் யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஒரு விதமான பாவம். அவன் அந்த பாவனே உணரலை. ஆனால் கர்த்தர் யார் மூலமாக சொல்லி விடுறார், நாத்தான் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக நீ செய்தது தவறு என்பதை அவனுக்கு ஒரு கதை மூலமாக அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின உடனே அவன் என்ன செய்கிறான், அந்த மனுஷன் மேலே அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ண வைத்தான் என்று இவன் சொல்கிறான். அந்த தீர்க்கதரிசி சொல்கிறான் அந்த கதையை. அப்போ அவன்கிட்ட எவ்வளோ பேர் பணக்காரன் நிறைய ஆடெல்லாம் வச்சுருக்கான். அவன் ஆடை எடுத்து அடிக்காமல் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏழை குடியானவனுடைய ஆடை எடுத்து இவன் எப்படி அடித்து சமையல் செய்யலாம், தவறில்லைன்னு சொல்லி இரக்கம் மற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் 12:6 இவனே தண்டனை கொடுக்குறான். அவனுக்கு 4 திரும்ப செலுத்த வேண்டும் என்று இவனே தண்டனை கொடுக்குறான். அப்பந்தான் நாத்தான் என்ன சொல்கிறான், நீயே அந்த மனுஷன், இப்படி செய்யலாமா, உன்னுடைய மனைவியை உனக்கு மனைவியாக்கி கொள்ளலாமா, அது எவ்வளோ பெரிய தப்பு. நீ உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்த ஆண்டவனிடத்திலிருந்து இப்படி விளவரிய தவிர எப்படி செய்தால் உனக்கு நிறைய இப்படி ஸ்திரீகள் வேணும்னா நான் நிறையா கொடுப்பேனே, இப்படி பிறனுடைய மனைவியை ஏன் இச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இந்த 51ஆம் சங்கீதத்தை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவன் பாவரிக்க ஜபந்தான் செய்வான். என்னுடைய அக்கிரமங்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும், என் பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது, அவைகளை எல்லாம் என் ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்தியையும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். எனக்கு நிலைவரமான ஆவியை தாரும், பர்சாவியை என்னை விட்டு எடுத்து விடாதையும் சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுறான். அப்போ ஆண்டவர் அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். ஆனால் 12ஆம் அதிகாரம் 16 பார்த்திங்கன்னா இவன் இந்த மாதிரி பத்சேபாளுக்கு குழந்தையை கொடுத்தான் இல்லையா, அந்த பிள்ளை சாகிற மாதிரி கிடக்கு, சீரியஸாக இருக்குது. அப்போ என்ன செய்கிறான் தாவீது, பிள்ளைக்காக 16வது வசனம் பாருங்கள், தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராமுழுதும் தரையிலேயே கிடந்தான். அவனை அதுலேருந்து எழுப்பி கொஞ்சம் சாப்பிடுப்பா, தண்ணி குடி அப்படின்னு சொன்னான், நான் ஒன்றுக்கு கேட்க மாட்டேன்ட்டான். 7ஆம் நாளில் பிள்ளை இறந்தது. பிள்ளை இறந்த உடனே அவனை எழுப்பி பிள்ளை இறந்துட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவன் எழுப்பி சவரம் பண்ணி குளித்து சாப்பிடுவான். ஒன்று ஏன் இப்படி செய்கிறேன்னா, நான் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு என் ஜபத்திற்கு பதிலளிப்பாரோ என்று பார்த்தேன்னு சொல்கிறான் பாருங்க. 22ஆம் வசனத்தில் பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அவர் என்ன செய்யலை, என்னிடமா திரும்பி ஒன்றும் எனக்கு பதில் கொடுக்கவே இல்லை. இப்படி தாவீதின் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அவருடைய கற்பனையை மீறினபடியால் அவனுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் என்ன செய்யலை, பதில் கொடுக்கலை. எவ்வளோ பெரிய சிறந்தவனாக இருந்தாலும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும் அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கலை, அதுக்கு பதில் அளிக்கவே இல்லை. அந்த பிள்ளையை அடித்தார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வியாதிப்பட்டு கேவலமாக இருந்துச்சு. அந்த பிள்ளை என்ன செஞ்சு இறந்து விட்டது. அடுத்தது எலியாவின் ஜெபம். எலியா ஜெபம் பண்ணுறான். அவன் பெரிய தீர்க்கதரிசி. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அவன் செய்த காரியங்கள், மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டான் போய். அதனால் அந்த நாட்டில் என்ன செய்யலை, மழையே பெய்யலை, பஞ்சத்தில் மக்கள் கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவனை பிடிச்சி கொல்லணும்னு சொல்லி ராஜா நினச்சிக்கிட்டு இருக்கும்போது
கர்த்தர் அவனிடத்துல போகும்படி சொல்கிறார். ஆகாப் இடத்துல போகிறான். போய் என்ன சொல்கிறான் பாருங்கள், இஸ்ரவேல் நீங்கள் வந்து உங்களுடைய பாவத்தினால்தான் உங்களுக்கு மழை பெய்யாமல் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், எல்லாரும் ஒரு இடத்துல கூடுங்க. பாகாலை வணங்குறவங்க, பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாருமே ஒரு இடத்துல கூடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை கூடியிருக்கும்படி ஆகாப் ராஜாவிடத்தில் சொல்கிறோம். அதேபடி அவர்கள் எல்லாரும் கூடி வந்தார்கள். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் பார்த்து என்ன சொல்கிறான், 2 நினைவுகளால் எது தெய்வம்னே தெரியாமல் பாகால் தெய்வமா யெகோவா தெய்வமான்னு தெரியாமல் இப்படி நீங்கள் இருக்காதீங்க. அதனால் இன்றைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக பதில் சொல்லாமல் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மட்டும்தான் இருக்கான் கர்த்தரின் தீர்க்கதரிசின்னு சொல்லி எலியா மட்டும்தான் இருக்கான். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 450 பேர் பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இப்போ அவன் சொல்கிறான், 2 காளையை கொண்டாங்க, ஒரு பலிபீடம் கட்டி அந்த ஒரு காளையை ஒரு பலிபீடத்தில் சந்து சந்தாக வெட்டி வைங்க, வைத்து அதில் வந்து விறகே வைக்கக்கூடாது, அதில் தண்ணி ஊற்றி அதை அப்படியே வச்சுருக்கணும். துண்டிக்கப்பட்ட அந்த சதைகள் வந்து கிணியை அனுப்பி அதை சுட்டரித்து போடும். இல்லைன்னு சொன்னால் அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் விண்ணப்பம் பண்ணுவாங்க. விண்ணப்பம் பண்ணால் அவங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படலை. சாயங்காலம் வரைக்கும் ஆயிட்டு ஒன்றுமே நடக்கலை. அதுக்கப்புறம் எலியா ஜெபிக்கிறான். 1 ராஜாக்கள் 18:36 ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தர் என்றும் தேவரீர் என்று தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டறலும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த விறகுகள் அந்த பலி எல்லாவற்றின் மேலும் பற்றி ஒன்று கூட இல்லாதபடி அவற்றை அழித்து போட்டு, இதை பார்த்த மக்கள் எல்லாரும் என்ன செய்தாங்களாம், முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். உடனே என்ன செய்தான் எலியா, அந்த 450 தீர்க்கதரிசிகளையும் வெட்டி போட்டான். இந்த செய்தி ஏசபேலுக்கு போகுது. உடனே ஏசபேல் ஒரு செய்தியை விடுறான், இன்னைக்கு எத்தனை பேர் இறந்தாங்களோ அவங்க பிராணனுக்கு ஏற்ப இவனுக்கு செய்யாமல் இருப்பேனோ, தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். இதை கேட்ட உடனே தன் பிராணன் தப்ப என்ன செய்கிறான், ஓடி போய் எங்கே போகிறான்னு சொன்னால் பேர்சபாவிலேருந்து அவன் கிளம்பி போகிறான். அவன் புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அந்த இடத்துல நிறுத்தி வச்சுட்டு அவன் வனாந்திரத்தில் போய் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் ஒரு சூரிய செடிக்கு கீழே படுத்துக்கிட்டு கர்த்தரை நோக்கி எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்கள். 1 ராஜாக்கள் 19:4 நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி சூரிய செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். உடனே ஆண்டவர் தூதனை அனுப்பி அவனை எழுப்பி தழலி சுடப்பட்ட ஒரு அடையை கொடுக்குறார். ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, அதை அவனுக்கு கொடுத்து அவனை புசித்து குடித்து பாத்திரத்தில் பக்கத்தில் வச்சுருந்தார். அவன் எழும்பி அதை குடிச்சிட்டு திரும்பவும் படுத்துக்கிட்டான். திரும்பவும் ஆண்டவர் எழுப்புறார். 2ஆம் தரம் எழுப்பும்போது அதே மாதிரி பக்கத்தில் இருந்துச்சு. அதை குடித்த பின்பு எழும்பி நடக்கும்படி ஆண்டவர் சொல்கிறார். அந்த பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரே மட்டும் போகிறான். அங்கே போய் அவன் அங்கேயும் போய் ஓரே மலையிலையும் அங்கே ஒரு கெபியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டான்.
அப்பவும் ஆண்டவர் வந்து இங்கே உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி அவனை அழைத்து அவனுக்கு வேலை கொடுக்குறாரு. 1 ராஜாக்கள் 19:15-16. ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி. இந்த 3 வேலை கொடுக்குறார். ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும், யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும், உன் ஸ்தானத்தில் எலிசாவை அவன் வந்து அவனுக்கு யாராக இருக்கான், ஒரு ஊழியக்காரனாக இருக்கான், அவனை உன்னுடைய ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக நியமிக்கணும்னு சொல்கிறார். இந்த 3 காரியங்களையும் செய்யும்படியாக அவனை அந்த எனக்கு வேண்டாம், உயிரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்ட ஜெபம் கேட்கப்படாமல் அவனை இந்த வேலைகளை செய்வதற்கு அவனுக்கு பலப்படுத்துகிறார். அந்த அடையையும் தண்ணியையும் கொடுத்து அவனை பலப்படுத்தினார். அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா பவுலின் ஜெபம். பவுல் ஊழியெல்லாம் செய்தான், நிறைய காரியங்களை செய்தான். ஆனால் அவனுக்கு வந்து ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது சரீரத்தில். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் பாருங்கள். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அவன் வந்து தன்னை மேன்மைப்படுத்திடக்கூடாது. கர்த்தர் அவனுக்கு நிறைய காரியங்களை நன்மையாக செய்தார். அதனால் அவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறான், கர்த்தரின் மாம்சத்தில் ஒரு முள்ளை கொடுத்துருக்காரு, அது என்னன்னு சொன்னால் சாத்தான் வந்து நான் அப்படி என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தரிடத்தில் என்ன செய்தாராம், 3 தரம் ஜெபம் பண்ணாராம். அதுக்கு பதில் என்ன சொன்னார் ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அதாவது எந்த பலவீனம் வந்தாலும் ஆண்டவர் என் கூட இருந்து என்னை பலப்படுத்துவார். அந்த பலன் வந்து எனக்கு கிடைக்கும்போது நான் அந்த பலவீனத்தை என்ன செய்ய மாட்டேன், குறித்து மேன்மை பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேனே ஒழிந்து நான் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி நீ கஷ்டப்படுறேனே என்று சொல்லி அவன் கஷ்டப்படலை. அந்த முள் வந்து அவன் தன்னை உயர்த்தாதபடி இருக்க அவனுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இப்போ நம்ம வந்து 4 விதமான ஜெபங்களை பார்த்தோம். யாருடைய ஜெபம்லாம் மறுக்கப்பட்டது? ஃபஸ்ட்டு ஜெபம் மோசேயினுடைய ஜெபம் மறுக்கப்பட்டது. நீ வந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். 2வது தாவீதின் ஜெபம். அவனுக்கும் பத்சேபாளுக்கும் பிறந்த பிள்ளையே அவன் ரொம்ப வாசித்து 6 நாள் ஜெபம் பண்ணான். 7ஆவது நாள் பிள்ளை இறந்து விட்டது. அதனால் கடவுள் வந்து அந்த ஜெபத்தை அவனுக்கு கேட்கலை. ஏன்னா அவன் பாவத்தினால் விளைந்த விளைவு. அவன் வந்து பிறனுடைய மனைவியை செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன அந்த கற்பனையை அவன் நிறைவேற்றவில்லை. அதனால் அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியாவின் ஜெபம். எலியா எப்படி ஜெபம் பண்ணுறான்? மக்கள் பாகாலை வணங்குறாங்க அப்படின்றத அவன் பார்த்து அவங்கள வந்து வணங்காமல் இருப்பதற்கு அவன் ஒரு காரியத்தை செய்கிறான், பலி செலுத்துகிறான். 2 பேரும் பலி செலுத்துவோம், யாருடைய பலி தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதோ அந்த தேவனே தேவன் சொல்கிறான். சரின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் கர்த்தர் தான் என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். அந்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் அவனை அவன் எல்லாரையும் என்ன செய்தான், எல்லாரும் பாகால வணங்குற மக்கள் எல்லாரும் இப்போ எங்கே வந்துட்டாங்க, தேவனிடத்தில் வந்துட்டாங்க. ஆனால் அந்த தீர்க்கதரிசிகளை இவன் என்ன செய்தான், கொண்டு போட்டு விட்டான். அதனால் ஏசபேலுடைய தீர்க்கதரிசிகள் அவங்கெல்லாம். அதனால் ஏசபேல் என்ன செய்கிறான், இவனை கொண்டு போட்டுருவேன் எலியாவன்னு சொன்னோன்னே தன் பிராணனுக்கு பயந்து போய் என்ன செய்கிறான், ஒரு வனாந்திரத்துக்கு போயிட்டான். ஒரு நாள் முழுசும் நடந்து போய் ஒரு வனாந்திரத்துக்கு போயிட்டான். அந்த வனாந்திரத்தில் சூரியச்செடிக்கு கீழே படுத்துக்கிட்டு போதுங்கத்தாவே என் உயிரை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமாவே எடுத்துக்கொள்ளும். நம்மளும் கூட நிறைய நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் போதுங்கத்தாவே இந்த கஷ்டத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரம் எடுத்துக்கிடும் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல.
ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சில பொறுப்புகளை வச்சுருப்பார். அந்த பொறுப்புகளை நாம் செய்யும் வரைக்கும் அவர் எடுக்க மாட்டார். அதனால் அந்த ஜெபம், எலியாவின் ஜெபம் கேட்கப்படவில்லை. அவனுக்கு 3 காரியத்தை சொன்னார். ஆசையை சீரியாவின் மேல் அபிஷேகம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, அப்புறம் உனக்கு பதிலாக எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். அப்புறம் கடைசியாக பவுலின் ஜெபம். பவுலுக்கு என்ன வந்துச்சு, அவன் தன்னை உயர்த்தாமல் இருப்பதற்காக அவனுக்கு ஒரு முள் சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த முள் நீங்கும்படி அவன் 3 தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படலை. அதுக்கு பதிலாக கர்த்தர் கொடுத்த பதில் என்னது? 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் இருக்குது. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும்னு சொல்லிட்டார். அதனால் அவன் அதுக்கப்புறம் அந்த பலவீனத்தை குறித்து எந்த ஒரு இதுவும் இருக்காமல் அவன் சந்தோஷமாய் இருந்தான். அதுபோல் நாமும் சில ஜெபங்கள் நமக்கு கேட்கப்படலைன்னா முற்றிலுமாக அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். எப்படி இயேசு தன்னை அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கட்டும் சொன்னவர் தான் 3 தடவை கேட்டார். ஆனால் எல்லா இடத்துலையும் அவர் என்ன சொல்கிறாரு? ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கூடாது. இப்படி தான் நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நம் ஜெபத்திற்கு பதிலளிப்பார். தேவ சித்தம்தான் நம்ம நிறைவேற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். மறுக்கப்பட்ட ஜெபம் என்ற தலைப்பில் நாம் தியானித்தோம். அப்பா ஆண்டவரே, நீர் எப்படி மோசையோடு அவன் கேட்ட, நான் எப்படி ஆகிலும் அந்த கானானுக்குள் பிரவேசித்து அதை பார்த்துட்டு வரணும்னு நான் விரும்பும்போது இதை குறித்து திரும்பவும் என்னிடத்தில் பேச வேண்டாம் என்று சொல்லிட்டீர் சுவாமி. அதுபோல் கர்த்தாவே, தாவீதும் பத்சேபாளுக்கு பிறந்த பிள்ளை வியாதியாக இருக்கும்போது அது பிழைக்க வேண்டும் என்று அவன் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு நீர் பதிலளிக்கவில்லை. அப்பா, அந்த பிள்ளையின் ஜீவனை நீர் எடுத்துக்கொண்டீர். அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நீர் வெளிப்படுத்தினீர். அப்பா இயேசுவே, நீரே கிருபையாக இறங்கும். உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி எங்களை காத்து கொள்ளும் இயேசுவே. அந்த போல கர்த்தாவே, எலியாவின் ஜெபமும் கர்த்தாவே அதுபோல கேட்கப்படாமல் இருந்தது. நீர்தாமே ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். எலியா, போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ள, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனை பலப்படுத்தி, ஆகாரம் கொடுத்து அவனை பலப்படுத்தி, அவனை ஆசகேலை சீரியாவின் ராஜாவாகவும், யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாகவும், எலிசாவை எலியாவுக்கு பதிலாக தீர்க்கதரிசியாகவும் நியமித்தார். அதுபோல கர்த்தாவே ஆண்டவரே, பவுல் தன்னை உயர்த்தாமல் இருக்கும்படியாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முள்ளுக்காக அவன் 3 தடவை உம்மிடத்தில் ஜெபித்த பொழுது, நீர் கர்த்தாவே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அதை விசுவாசித்தவனாக அவன் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவனாக காணப்பட்டான். ஏனென்றால் நீர் அவனோடு கூட இருந்து அவனை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்ட பொழுது ஆண்டவரே, எங்களை சீர்தூக்கி பார்க்க நீர் எங்களுக்கு ஒரு தருணங்களை தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே, ராஸ்டிவிக்காக ஜெபிக்கிறேன். நீரே ஆசீர்வதியும், நீரே வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் மறுக்கப்பட்ட ஜெபம் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.